சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாராம். அதாவது கண்டிப்பா புது கட்சி தொடங்க போறார் அப்படின்றது தெரியும். பட் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றதையும் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொலையாடி சண்டை நடந்தது. அது எங்க நடந்தது, என்ன சம்பவம் அப்படின்றதாகட்டும். அண்ட் இப்போ விட்டா கூட திமுக 200 தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு திமுக அமைச்சர் ஒருத்தர் சவால் விட்டிருக்கார். அது யார், என்ன சம்பவம்ன்றதையும், நம்மளோட மின்வாரியத்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்த 18 இம்பார்ட்டன்டான ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு. இது எது சம்பந்தப்பட்டது, இதுல யார் பின்னணியில இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில கோணங்கள்ல பார்க்கப்படுது. அது என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு அறிவான துடிப்பான ஒரு இளைஞரா அரசியல்வாதியா அண்ணாமலை அவர்களை நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. அதாவது கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுனாலே பிடிக்காது, ஆனால் அப்படிப்பட்ட கர்நாடகா மக்களை வந்து கர்நாடகா சிங்கம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை போற்ற அளவு ரொம்ப வீரியமான ஒரு காவல் அதிகாரியாக நம்ம அவரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட அரசியல் வருகை அப்படின்றது பல இளைஞர்களை அவரை திரும்பி பார்க்க வச்சது. பிஜேபியால் தமிழ்நாட்டில் எட்டி கூட பார்க்க முடியல, 1% ஓட்டு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட முயற்சி, அவரோட பிரச்சாரம் இப்படின்றதுனால தான் பிஜேபி வளர்ந்து ஒரு 8%, 11% உள்ள வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு அவர் பிஜேபிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டார். ஆனால் ஒரு சிலருக்கு அவரோட வளர்ச்சி பிடிக்கவே இல்லை. அவர் கட்சியில் இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஸோ பிஜேபியும் கூட்டணி கட்சிகளுக்காக அண்ணாமலை அவர்களை வந்துட்டு பலிக்கடவாக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளோட அண்ணாமலை அவர்கள் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்தார். ஆனால் விஜய் அவர்களோட அரசியல் வருகை, அவரோட வெற்றி அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பூஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் யாரையும் கேட்கறது இல்லை, அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது நாமளும் அதை எதிர்பார்க்கலாம். நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்து பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ நாம வந்து ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம பிஜேபி பேச்சு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே சொல்றதை கேட்கணும். இப்படி தன்னால் வந்து இந்த மாதிரி கட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஃபீல் பண்ணுறாராம். எப்படி ஒரு அமைதியான அரசியலில் நம்ம ஒரு அண்ணாமலையை பார்க்குறோமோ அதை விட ஆக்ரோஷம் அவருக்குள்ள அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்காகவும் தன்னோட தலைமைக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா, அதெல்லாம் அவரால் பண்ண முடியல. ஸோ தனி கட்சி தொடங்கி தன்னோட வீரியத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது மோடி அவர்கள்கிட்ட சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தோட தான் இன்னொரு புது கட்சி தொடங்க போறார். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாட்கள் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அவ்வளோ ஒரு நகமும் சதையுமா இருந்தவங்க இன்னைக்கு செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களையே கேவலமாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு வெறுப்பும் விமர்சனமும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் குட் பை சொல்லிட்டு தான் வருவார். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வந்துருவார். ஸோ வந்ததுக்கு அப்புறம் அவரோட முடிவை அறிவிப்பார் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி நாயனார் நாகேந்திரன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் அவர் வந்துட்டு பதவி விலகிட்டாரா, புது கட்சி தொடங்க போறாரா அப்படின் போது அதுக்கு நாயனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மீடியா இருக்கீங்க இல்லையா, நீங்கள் தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி பேசி புதாகரமாக்குறீங்க. மாநில தலைவர் நான், ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த லெட்டரும் வரல, அவர் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் பேசவே இல்லை, எதுவும் தெரியாது அப்படின்ட்டாரு. அண்ட் அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சாலும் அவர் கூட நிற்போம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி ஃபிங்கர் டிப்ல எல்லா டேட்டாவும் வச்சு அவரால் தைரியமா நேர்மையா பேச முடிகிற அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதில் எங்கள் அண்ணாமலை அண்ணா இருப்பாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி. தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வர்ற தகுதி எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும், அவர் பாஜக மாநில தலைவர் அவருக்கு கிடைச்சாலும் இல்லை அவர் புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாருனாலும் எதுக்குனாலும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்போம். எங்களுக்கு அவர் வேணும், அண்ணாமலை அவர்கள் வேணும், அவர் எங்கே இருந்தாலும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்போம் அப்படின்னு இருக்காங்க. பட் இது செந்தில் பாலாஜி எப்படி விமர்சிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது திமுகவா அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னவன் தான் இது வரைக்கும் ஒளிஞ்சு போயிருக்கான். அவர் என்ன புது கட்சி தொடங்க போறாரா, சரி சரி தொடங்கட்டும் பார்ப்போம், வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது ரீல்ஸ் பண்ணியே ஆட்சிக்கு வந்தவங்க தான் தாவேக்கா, ஏன் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ரீல்ஸில் தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் முதலமைச்சராகட்டும் இல்லை அமைச்சர்களாகட்டும் யாருக்குமே ஒரு தைரியம் கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சம்பவத்தை நின்று பார்த்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, இல்லைன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்றத நடத்துறதுக்கு கூட தைரியம் கிடையாது. ஸோ இப்படி தைரியமே இல்லாதவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க. அண்ட் மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கதறாங்களாம், சார் பாருங்க சார் வெளிப்படைத்தன்மையே இல்லை, விவசாய கடன் சொன்னாங்க அதை
ஏமாத்திட்டாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு மக்கள்லாம் வந்து கதறாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட 200 தொகுதியிலையும் டிஎம்கே ஜெயிக்கும். சார் என்ன சொன்னீங்க, மறுக்கா சொல்லுங்க அப்படின் போது இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட 200 தொகுதியிலும் டிஎம்கே ஜெயிக்கும். ஏன்னா மக்கள் வந்து டிவிகே மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றாங்க. பட் இதை பார்த்த பல தாவேகா தொண்டர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் உங்கள் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நீங்கள் இப்போ 200 தொகுதியிலையும் ஜெயிச்சு மறுபடியும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னீங்க இல்லையா, அவர் ஒரே ஒரு தொகுதி அந்த குளத்தூர் தொகுதியாவது அவரை ஜெயிக்க வச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்களா. எதுக்கு செந்தில் பாலாஜி சார் உங்களுக்கு இந்த வேலை? ஸோ செந்தில் பாலாஜி சார் வம்பிழுத்து விட்டுட்டு இருக்கார் ஸ்டாலின் சார். அண்ட் முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாதுங்க. அவரும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லையா, சரி அதில் அம்பா சமத்தத்தில் மட்டும் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் நின்னார்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு, இடைத்தேர்தல் வர எல்லா தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இருக்காரு. சார் ஜெயிக்கும்னு சொல்றீங்க, அதுக்காக உழைப்பு போட்டீங்களா அப்படின்னு ஒரு தரப்பு கேட்குறாங்க. இன்னொரு தரப்பு, சார் நீங்க எல்லாம் இன்னுமா கதறிட்டு இருக்கீங்க, உங்க ஒப்பாரி இன்னும் முடியலையா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்களாம். பட் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதுல முன்னாள் அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி திமுக தோத்து போச்சு, ஒரு பாடம் கற்றிருக்கோம், நன்றி அப்படின்னாரு. உடனே அங்க இருக்கவங்களா, அடனே நம்ம மூர்த்தி என்ன எவ்வளவு அருமையா பக்குவமா பேசுறாரு அப்படின்னு கை தட்டினதும், ஓ நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களாம் கை தட்டுறீங்க. இப்படி தாங்க நம்ம திமுக தோத்தது காரணமே திமுக காரன் தான். அதாவது இந்த திமுக கட்சியில வீட்டு ஃபேமிலிக்குள்ள பேரன் சொல்லிச்சு, பேத்தி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டு தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த நிலவரத்தில் கொண்டு வந்து திமுகவை நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? அதாவது திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் மேல இருந்த வெறுப்பு தான் தாவேகா மேல ஓட்டா விழுந்தது. நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்று சக்தியா தாவேகா தெரிஞ்சாங்க. ஏன்னா நம்ம விஜய் அவர்களை களத்துல நின்று பார்க்கல, அவர் என்ன வேலை செஞ்சாரு, என்ன பிரச்சாரம் பண்ணாரு, நிறைய பேருக்கு அவங்க தொகுதி தெரிய மாட்டேங்குது, என்ன அமைச்சர் நமக்குன்றது கூட தெரிய மாட்டேங்குது, அது மக்களுக்கும் தெரியுது. ஆனால் மக்கள் விஜய்ன்ற ஒரு நபரை பார்த்து திரையில அந்த மனுஷன் ஹீரோ, உள்ளே நல்லது பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கைன்றதை தாண்டி உங்க மேல இருந்த வெறுப்பு, திராவிட கட்சிகள் இது வரைக்கும் ஒன்றும் செய்யல, ஸோ ஒரு மாற்று சக்தியா விஜய் வரட்டும் அப்படின்றதுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னும் அதை நாங்க புரிஞ்சிக்காம மக்களோட குறைய தேர்த்தீங்களா, மக்களுக்கு நல்லது பண்ணீங்களா, உங்க தொகுதி வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சாலே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஆனால் அது இன்னும் தெரியலையா, டிஎம்கேக்கு வந்து இன்னும் நம்ம எப்படி தோத்தோம், டிஎம்கேக்கு அது இன்னும் தெரியலையா, நம்ம எப்படி தோத்தோம், நம்ம ஜெயிக்க வேண்டிய கட்சியாச்சு, 234 தொகுதியில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், எப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். அண்ட் அதில் பார்த்தோம்னா டிஆர் பாலு, கனிமொழி அப்படின்ற பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து நம்ம இதனால தான் தோத்தமோ அதனால தான் தோத்தமோ அதை விட்டுட்டு இன்னும் வந்துட்டு மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன காரணம், நம்ம தோத்து போயிட்டோம், என்னவா இருக்கும் அப்படின்னு கசக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்த 18 ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது திருட்டு போயிருக்காம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா டெண்டர், இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் எடுத்த டெண்டர் ஆகட்டும் இல்லை சோலார், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது திருட்டு போனது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் 18 ஹார்ட் டிஸ்க் அப்படின் போது இது எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு வந்து ஒரு பேக்கப் இல்லாமல் இருந்ததா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அண்ட் இவர் நம்மளோட இபிஎஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது என்னங்க நைட்டோட நைட்டாக காணாமல் போகிறதுக்கு சந்தையில் விற்கிற ஆடா இது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ தூர சக்தி, பாரசக்தி, தீய சக்தின்னு என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்போ பேர சக்தியாக மாற்றிட்டீங்களா, யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த திருட்டு நாடகம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு இருக்காரு. ஒரு நபரை பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க, கோபிநாத் அப்படின்ற ஒரு ஒப்பந்த தொழிலாளியை பிடிச்சிருக்காங்க. அவர் பணத்துக்காக தான் இதை திருடி இருக்கேன் அப்படின்னு இருக்கார். ஸோ அவர் எதுக்காக பண்ணார், யார் அந்த பணம் கொடுத்தது, அந்த நபர் யார் அப்படின்றதையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, குழாயடி சண்டை தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது. யார் அப்படின்னா, மேயர் பிரியா அவர்களுக்கும் தாவேகா பல்லவி அவர்களுக்கும். அதாவது இன்னைக்கு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆச்சு, அதே மாதிரி ஒரு நியூ பிளாக் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்காக இவங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்காங்க. 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா விட்டா ரேஸுக்கு ஓடிடுவானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம மேயர் பிரியா இருந்துட்டு கார்பரேஷன் என் கண்ட்ரோல், நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்கில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அவங்களுக்கு பின்னாடி தான் எம்எல்ஏ பல்லவி நிற்கிறாங்க. கையில் 2 பேர் கையிலும் சிசர் இருந்தது. கட் பண்ணுங்க அப்படின் போது ரிப்பனை ஃபஸ்ட்டு நம்மளோட தாவேகா எம்எல்ஏவான பல்லவி கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த மேயர், ஓஹோ நீ கட் பண்ணால் 2வது கட் பண்ணிதே திருப்பி நானும் கட் பண்ணுவேன்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு பிரியாவுக்கு அப்போவே, ஓ நீ என்னை விட முதல்ல வந்து கட் பண்ணிட்டியா, இரு கேண்டிலில் ஒன்று வச்சு செய்கிற அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக வந்து விளக்கில் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா விளக்கேற்றுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து எம்எல்ஏ பல்லவி வந்துட்டு கை நீட்டுறாங்க.
பட் அவங்கள தாண்டி அங்கே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர் கிட்ட, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்தாங்க நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது பல்லவி அவர்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆப்வியஸாக நம்ம கை நீட்டும் போது நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தங்களை கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இன் சென்ஸ் அடுத்தது இன்னொரு இடத்துலையும் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா. ஸோ 2வது இடத்துக்கும் அவங்க போகிறாங்க. பல்லவி போயிருக்காங்க அண்ட் மேயர் பிரியா வராங்க. அந்த இடத்துலையும் மேயர் பிரியாவுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. பல்லவி பின்னாடி தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. மேயர் பிரியா தான் ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேண்டில் ஏற்றணும் அப்படின் போதும் ஃபஸ்ட்டு மேயர் பிரியா கேண்டில் ஏற்றுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவி அவர்கள்கிட்ட கொடுத்து மேடம் நீங்கள் ஏற்றுங்க, இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி, இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இதை கேட்ட பல்லவி அவர்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பரவாயில்ல நீங்களே தீபத்தை ஏற்றி விட்டுருங்க அப்படின்ட்டாங்களாம். ஸோ இதை பார்த்த பக்கத்தில் இருந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் கிளாப் பண்ணி பல்பு எங்களையா நோஸ் கட் பண்ண நினைச்சிங்க, உங்களுக்கு தான் பல்பு அப்படின்ற மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள் கைத்தட்டியிருக்காங்க. அவங்க மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லவி அவர்கள் ரொம்ப லேட்டாக வந்தாங்க. ஆனால் புரோட்டோகால் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அடுத்தது, அதாவது மேயர் பிரியாவுக்கு அடுத்தது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஏற்றணும். அதனால தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். பட் அவங்க தான் கோச்சிட்டு போயிட்டாங்க. 2வது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் போகணும், அங்கேயும் கேண்டில் கொடுத்தா அவங்க தான் வாங்கிக்காமல் போயிட்டாங்க. அவங்க பிரச்சனை பண்ணணும்னு பண்ணுறாங்க, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மேயர் பிரியா சொல்லிட்டாங்க. பட் பல்லவி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரோட்டோகால் இவங்கெல்லாம் எங்கே படிச்சுட்டு வந்தாங்க? ஃபஸ்ட்டு சரி அவங்க மேயர் அவங்க ஏற்றுறாங்க. அடுத்ததாக எம்எல்ஏ நான் தான் ஏற்றணும். அதுக்கு அடுத்தது தான் அங்கே ஜோனல் ஆஃபீஸர் ஏற்றிருக்கணும். இவங்க எங்கே தான் ப்ரோட்டோகால் படிச்சுட்டு வந்தாங்களோ, இவங்க எங்களை தற்குறின்றாங்க. ஆனால் உண்மையான தற்குறியே இவங்க தான். ஏன்னா மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கவுன்சிலர்கிட்ட போய் நின்னாலுமே எங்களுக்கா ஓட்டு போட்டிங்க, அவங்களுக்கு தானே போட்டிங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஆகுது அப்படின்றது தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் நம்ம பார்க்கும்போதே 2 பேருமே ரேஸ்க்கு போகிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. மேயர் பிரியா நமக்கு இடம் தர மாட்டாங்க அப்படின் போது அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். பட் பல்லவி நான் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஸோ மேயர் பிரியாவாது கையை நீட்டுறாங்க ஒருத்தங்க, கேண்டில் அவங்க கிட்ட கொடுக்காம இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறது. அப்புறம் 2வது இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயாச்சும் ஏற்றுங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் என்ன பேச்சு? பட் இப்போவும் நீங்கள் மக்களுக்காக தான் 2 பேருமே பயணிக்கிறீங்கன்றதை மறந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறனால யாருக்கு என்ன லாபம்? இது உங்கள் மேலே தான் ஒரு ரிமார்க் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா விட்டா இது நாளைக்கு முடிய பிடிச்சி இழுத்து கொலாடி சண்டைக்கு வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பலரும் இருந்துட்டு மாநகராட்சி ஊழல மேயர் பிரியாவுக்கு பார்சல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க தமிழ்நாட்டில்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா இதை தான் பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேகதாதுல நாங்கள் அணை கட்டும், தமிழ்நாட்டால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது எங்களை கேட்குற உரிமை அப்படின்றது மத்திய அரசுக்கு தான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இதை கேட்குற உரிமையே கிடையாது அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு ஒரு மனு கொடுத்திருந்தது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு டி.கே. சிவகுமார் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவங்க சும்மா இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ரொம்ப வருஷமா இதை வச்சு, இந்த மேகதாது அணையை வச்சு அவங்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்குற உரிமை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மத்திய அரசு என்ன சொல்லுது, கோர்ட் என்ன சொல்லுது, இதுக்காக மேகதாதுக்காக ஒரு கமிஷன் அமைச்சாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றதா முக்கியம், தமிழ்நாடு சொல்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்றாங்க. சார் நீங்களாம் என்னைக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க? கோர்ட் என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்க சொன்னிச்சு, பட் நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுத்தீங்க? என்னமோ அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி சிவகுமார் பேசிட்டு இருக்கார். ஸோ இந்த பிரச்சனை தான் பெருசாக பேசணும். பட் அதை விட்டுட்டு மீடியாக்கள் இவங்க கேண்டிலுக்காக சண்டை போட்டதும் ரிப்பனுக்காக சண்டை போட்டதும் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம் இந்த மேகதாது அணை பிரச்சனை என்னதான் நடக்க போகுது அப்படின்றத. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, வந்தவாசி சுண்ணாம்புமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் திடீர்னு ஒரு சிலிண்டர் விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ சிலிண்டர் விபத்து ஏற்படுத்திருக்கே அப்படின்றனால அங்கே இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது லெவல் 0ல் இருக்குது. அந்த ரெட் கலரில் தீயணைப்பான் அப்படின்வாங்க இல்லையா, அது பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லையா, காலியாக இருக்கும். ஸோ இதை பார்த்து பலரும் கோவப்படுறாங்களா, எங்களோட வரி பணத்தை வாங்கி அப்போ என்ன தான் பண்ணுறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக இதை வச்சிருக்கோம், இதில் ஒன்றுமே இல்லை, இதை போய் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இப்போ அது விபத்து வருதுன்னு போது நம்ம அதை யூஸ் பண்ணுறக்காக தான் வச்சிருக்கோங்க, காலியாக எதுக்கு அழகு பொருள் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன உங்கள் முகத்தில் ஒரு டன் கறியை பூசிட்டாங்களாமே அப்படின்னு கம்யூனிஸ்ட்டை கலாய்ச்சிட்டு இருக்காங்களாம் டிஎம்கே. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டார் நம்ம முதலமைச்சர். அதுவும் மோடி அவர்கள்கிட்ட போய் மண்டி இட்டுட்டு, சரி சார் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே, 3வது இடமா 4வது இடம்னாலும் ஓகே அப்படின்னு மண்டி இட்டுட்டு வராரு. திருவண்ணாமலை தீபத்துக்கும் அவர் அடிப்பணிஞ்சு போவார். இப்படி மத சார்பு, மாநில உரிமைன்னு எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டு வெளியே போனீங்க, மத சார்பற்ற மாநில உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னு நினச்சி தானே வெளியே போனீங்க. இப்போ உங்கள் முகத்தில் கறியை பூசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்களாம். என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் கூட்டணியிலேருந்து ஒருத்தங்க விலகிட்டாங்க அப்படின் போது நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறத விட்டுட்டு மக்களுக்காக பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமே சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நினைச்சோம், நீங்களும் எங்களை மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி அரசியல் நிகழ்வு தினம் தினம் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.